கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உன்னை காக்கும்படி. சங்கீதம் புஸ்தகம் 91:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்கள் 91 சங்கீதத்தில் 16 வசனங்கள் இருக்குது. இந்த 91 சங்கீதம் அநேகர் ராத்திரி நேரங்களில் தூங்கும்போது இதை ஒரு பாதுகாப்புக்காக பாடுவார்கள், படிப்பார்கள். கர்த்தருக்கு ஜெபம் இந்த சங்கீதத்தை சொல்லி ஜெபிப்பார்கள். இந்த 91 சங்கீதத்தில் ஏராளமான வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதில் நாம் பார்க்கிற ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, உன்னை காக்கும்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அநேகர் மனிதர்களாக நம்மை காப்பாற்ற அநேக விதமான அறிவு வளர்ந்த இந்த காலத்தில் ஆக்கப்பூர்வமான எவ்வளோ காரியங்கள் காணப்படுகிறது. நல்ல வகையில் தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால், கர்த்தர் நம்மை காப்பாற்றாவிட்டால், கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுக்காவிட்டால், கர்த்தர் நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்க செய்யாவிட்டால் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாயிடும். 127 சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. 2 வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. ஆகவே நகரத்தை, குடும்பத்தை, சபையை, நாட்டை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காப்பாற்றாத பட்சத்தில் நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் நம்ம என்ன முயற்சி செய்தாலும் அவைகளெல்லாம் வீணாக போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் அவருடைய மாம்ச பிரகாரமாக முயற்சி செய்கிறார்கள். தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்படுகிறது நல்லது, முயற்சி செய்கிறது நல்லது. நம்முடைய காரியங்களில் நம்மை காத்து கொள்கிறதுக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அது தவறில்லை. ஆனால் உண்மையான காரியம், சத்தியம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வெளிநாட்டில் இருப்பாங்க, பெற்றோர்கள் இந்தியாவில் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் இருப்பாங்க. பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலைப்படுவாங்க. அங்கே என்ன நடக்குது, எப்படி இருக்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு கவலை இருக்கும். எல்லா பிள்ளைகளை பற்றியும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அதில் சந்தேகம் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் கவலைப்பட வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கணும். அது எங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு இருக்குமானால் அந்த பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த வசனத்தில் உன்னை காக்கும்படி, எனக்கு அன்பானவர்கள், இந்த உன்னை காக்கும்படி 11 வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்க, அது எந்த செக்யூரிட்டி வந்தாலும், என்ன போர்ஸ் வந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்குறாராம். நான் இங்கே இருக்கிறேன், என் மகன் அங்கே இருக்கிறான், என் மகன் அங்கே இருக்கிறான், தூதரில் கூப்பிட்டு நீங்கள் போங்க, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தூதர்களுக்கு கட்டளை கொடுக்குற ஒரு ஆண்டவர், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்வார்களாம்? 12 வசனத்தில், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் சுமந்து போகிறதுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நடக்க முடியாத காரணத்தினால அவர்களை தூக்கி தோள் மேலே சுமந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். வசனமும் அப்படி தான் சொல்லுகிறோம். நீங்கள் கடந்து வந்த எந்த வழி வரைக்கும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உபாகமும் 1:31 சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 12 வசனத்தில், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. தூதர்கள் நம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி தூதர்கள் நம்மை அவருடைய கைகளில் ஏந்தி கொண்டு போகும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 13 வசனம் இப்படி சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். 14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு நடக்கணும்னா ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 16 வசனங்களும் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் முதல் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். வசனம் அப்படி தான் உன்னதமானவரின்
மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான். அந்த உன்னதமான மறைவுக்குள்ளே நம்ம வரணும். அதற்கு நமக்கு வாஞ்சை வேணும், மனம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தையும் பூமி வானம் பார்க்குற எல்லாவற்றையும் உண்டாக்குன ஒருத்தர் இருக்கிறார். அது எதுவுமே தானாக நடக்காது. இந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பில் இருக்குது. அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். வசனம் அப்படி தான் சொல்லு. அவர் கட்டளை கொடுக்குறபடி தான் அது இயங்கமே தவிர தானாக எதுவுமே இயங்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, விடுவிக்கப்படணுமா, கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக நீங்கள் எப்போ ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்போது தான் இந்த 1ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வாக்கு தத்தங்கள், ஏராளமான வாக்கு தத்தம் இருக்குது. ஏராளமான வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தமெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவரிடத்தில் வாஞ்சியாக ஜெபிக்க வேண்டும். இந்த வாஞ்சைன்னு சொல்கிறார். அவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், இந்த வாஞ்சை ஜெபிக்கிறதுக்கு வாஞ்சை, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வாஞ்சை, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறதுக்கு வாஞ்சை, ஊழியம் செய்கிறதுக்கு வாஞ்சை, காணிக்கை கொடுக்கறதுக்கு வாஞ்சை, இன்னும் கர்த்தருடைய காரியங்களில் நாம் வளர்ந்து போகிறதுக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வாஞ்சை இருந்தால் மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்போ 42ஆம் சங்கீதத்தில், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போலன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவராகி இயேசுவை தேடுகிற வாஞ்சிக்கிற உள்ளம் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருப்பீர்களானால், அவருடைய நாமத்தை அறிந்திருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படி 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அனுபவம், சம்பவம் இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டார். மரித்தேன், சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த 91ஆம் சங்கீதத்தில் உன்னை காக்கும்படி, நீங்கள் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால், உங்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டுமானால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு, எல்லாரையும் விட்டு வந்துட்டான். அந்த யாக்கோபு இப்போது பெயர்சபா வனாந்தரத்தில் தனியாக அழிந்து திரிந்து ராத்திரி ஆனதுனால ஒரு கல்லை எடுத்து வச்சு தூங்குகிறான். அவன் தூங்கும்போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறதே ஆதியாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் முதலாவது தேவ தூதன் யாக்கோபோடு கூட பேசுனதை நாம் பார்க்கிறோம். அந்த தேவ தூதன் யாக்கோபோடு பேசுகிற வசனங்கள், அந்த வார்த்தையில் ரொம்ப அருமையான காரியங்களாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்கள் பார்க்கும்போது மிக தெளிவான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். ஆதியாம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14ஆம் வசனத்தில், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் மேற்கையும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 15ஆம் வசனத்தில் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு அன்பானவர்கள், யாக்கோபுக்கு அந்த ராத்திரியில் தன் வீட்டை விட்டு வந்தான், தாய் தகப்பனை விட்டு வந்தான், அண்ணனை விட்டு வந்தான், பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறான். தூங்குறது கூட ஒரு கல்லை தலையில் எடுத்து வச்சு தூங்கினான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற காரியம் 15ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நீ போயிடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன்.
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. உன்னை காக்கும்படி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை காக்கும்படி, உங்களுடைய குடும்பத்தை காக்கும்படி, உங்களுடைய பிள்ளைகளை காக்கும்படி, உங்கள் வீட்டை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11ஆம் வசனம் இப்படி தான் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே நீங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தையும் குறித்து கவலைப்படாதீங்க. எது நடக்குமோ, எப்படி நடக்குமோ எல்லாம் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் சபையை கூட கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் விசுவாசிகளை கூட கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா. ஆகவே இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதமெல்லாம் கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னை காக்கும்படி என்று சொல்லி, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்களை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை, உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும். நிறுவனருக்கு வேண்டிய நல்ல சுகம் எல்லாம் தாரும். பணிபுரிதான நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவர் இயேசு வாழ்வில் நன்மை செய்தாரே. பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவர் இயேசு வாழ்வில் நன்மை செய்தாரே. எண்ணிலா நன்மைகட்காய், எண்ணிலா நன்மைகட்காய், எண்ணிலா நன்மைகட்காய், தினம் எண்ணிலா நன்மைகட்காய் பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதங்களால், நல்லவர் இயேசு வாழ்வில் நன்மை செய்தாரே. எந்தன் பாதம் கல்லிலே என்றும் இடராமல், ஏழை எந்த நின் பாவம் சாபம் போக்கியே. எந்தன் பாதம் கல்லிலே என்றும் இடராமல், ஏழை எந்த நின் பாவம் சாபம் போக்கியே. ஏழையை மீட்டுக் கொண்டார், ஏழையை மீட்டுக் கொண்டார், ஏழையை மீட்டுக் கொண்டார், ஏழையை மீட்டுக் கொண்டார். பாடி துதித்திடுவேன் சந்தோஷ கீதம்